ஹாய், நீங்கள் ஆல்ரெடி நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும். இந்த குழப்பத்தை தீக்கிறதுக்காண்டி தான் தம்ப்நெயிலில் காட்டினதை நான் இப்போமே செஞ்சு காட்ட போகிறேன். இந்த 500 ரூபாவை நான் எரிய வைக்க போகிறேன். இல்லை, நான் இப்படியே எரிய வச்சேன்னு வச்சுங்களேன், 500 ரூபா புஸ்க்குன்னு போயிடும். அதனால் இதில் ஒரு லிக்யூட் முக்கி அதில் எரிய வச்சா 500 ரூபா எரியுதா இல்லையா, அதான் இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இதுக்கு பேர் தான் ஐபிஏனா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது தாங்க அந்த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம அமௌண்ட்டை முக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம டைரெக்டாக தாளை முக்கி எரிய வச்சா என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக எரிஞ்சிடும். ஸோ எதுக்கும் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சூப்பர், தாள் நல்லாவே எரியுது. ஐயோ, தாள் ஃபுல்லாக எரியுது. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 60% ஐபிஏ எடுத்து அதில் 40% வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். எனக்கு கணக்கெலாம் தெரியாது, குத்து மதிப்பாக நான் ஊற்ற போகிறேன். குத்து மதிப்பாக ஊற்றுறேன். சரி, ஓகே, இருக்கட்டு. ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அப்போ பண்ண அதே இதை தான் திருப்பியும் பண்ண போகிறோம். அதே மாதிரி மறுபடியும் தாளை முக்கி எரித்து பார்த்துடலாம். 500 ரூபா எரிக்கணும் எனக்கும் ஆசை தான், பட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே நம்ம 500 ரூபா எரிக்க முடியாதுல்ல, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு தாளை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தபடியாக நம்ம 500 ரூபா வச்சு பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு 500 ரூபா வச்சு செய்ய இப்போவும் பயமாக தான் இருக்குது. அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு புது 20 ரூபா இருக்குது, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். 20 ரூபா அந்த லிக்யூடில் மிக்கி ஃபயர் வச்சு பார்க்குறேன். அது எரியலைன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து 500 ரூபா ட்ரை பண்ணலாம். இப்போ கிளைமேக்கு வந்துட்டோம். 500 ரூபா எரிய வைக்க போகிறேன். எனக்கு இப்போவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 500 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தான். சரி, ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் வந்தாச்சு, பண்ணியே தானே ஆகணும்.
சூப்பராக எரியுது. மொபைல் கேமரா அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியல, ஆனால் நேர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு 500 நல்லா இருந்துச்சு. நான் மொபைல் கேமரா இவ்வளோ தான் கேப்சர் பண்ணிச்சு. இதுக்கு மேலே என்னால் எரிய வைக்க முடியாது, எனக்கு இப்பவும் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, இருந்தால் எரிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே எரிஞ்சிச்சு. இப்போது லைட்டாக ஈரமாக தான் இருக்குது, ஆனால் நோட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. சரி ஓகே, யாரும் இதை வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பார்த்துறாதீங்க. வீடியோவில் ரொம்ப ஒன்றும் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு டேரெக்டாக பக்கத்தில் வச்சே பண்ணி காமிச்சிடுறேன். என்னால் இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, 500 ரூபா எரிஞ்சிச்சு. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தண்ணி அதிகமாக ஊற்றுனால லைட்டாக எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுது. இதே முழுக்க ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் நான் ஊற்றிருந்தா ஃபஸ்ட் டைம் நான் பேப்பர் எரிச்சினேன், எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் எரிய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிட்டேன். அப்பா, பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 500 ரூபா எரிய வைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிட்டேன். நல்ல வேலை 500 ரூபா எரியலை. ஒரு வேலை இந்த 500 ரூபா மட்டும் எரிஞ்சிருச்சுன்னா என் நிலமை. ஏய் சோனமுத்தா, டேய் டேய் ஏய் சோனமுத்தா, போச்சா? சே அதெல்லாம் நடக்காதனால எப்படியோ பொழைச்சிட்டேன். சரி ஓகே, நான் ஏதோ யூடியூப்புக்காண்டி வீடியோ போட்டுருக்கேன், அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன். நல்லா இருப்பீங்க நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பண்ணி. யாம்ல என்னமா கீழே உயிரை வாங்குறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல வச வச்சிரு. எப்படியோ நல்லபடியாக முடிச்சாச்சு. நான் ஏதோ வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் பார்க்கறதுக்காண்டி நல்லா இருப்பீங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துடாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து என்ன போட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே நீங்கள் பண்ணி பார்க்காங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம்.